நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்? லீட் கோடோட 27th ப்ராப்ளம், ரிமூவ் எலமெண்ட்ஸ். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்ஸ்னு அறையும் வேல்னு ஒரு இன்டீஜரும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வேல் அந்த அறையில எத்தனை அக்கரன்ஸ் இருக்கோ அந்த அக்கரன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த கேஸ் வந்து வேல் நம்மளுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எங்கெல்லாம் 3 இருக்கோ அந்த 3 எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணா ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்னா 2, 2, 4, 2. நம்ம அரே வந்து டெலீட் பண்ண முடியாது. அரே சைஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் 2 எலமெண்ட்ஸ் ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் இருக்கும், எம்டியா இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா 3 எங்க தான் இருக்கோ அந்த அக்கரன்ஸாக ரிமூவ் பண்ணிடணும். பிளஸ் ரிமைனிங் எலமெண்ட் தான் ஃபார்வர்ட் அதே ஆர்டர்ல நம்ம முன்னாடி மூவ் பண்ணணும். அதே ஆர்டர் தான் இங்க 2, 2, 4, 2 தான் இருக்கு. ஸோ சேம் ஆர்டர்ல நம்ம முன்னாடி மூவ் பண்ணிட்டோம். தென் ஃபைனலா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ ரிட்டர்ன் பண்ணுவீங்க. எத்தனை நம்பர்ஸ் தான் 4ன்னு இருக்கு, அப்போ நம்ம 4ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸா எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கரண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கேன். கரண்ட் இண்டெக்ஸ் வந்து வேலை இருந்துச்சுன்னா நான் ரிமைனிங் எலமெண்ட்ஸா முன்னாடி மூவ் பண்ணும். ரிமைனிங் எலமெண்ட்ஸா முன்னாடி மூவ் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த அரே வந்து எப்படி ஆகிடும்னா 2, 2, 4, 3, 2. இங்க லாஸ்ட் 2 இருக்கும், அது நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நான் அது மாதிரி மூவ் பண்ணிட்டு இப்போ இங்கே ஒரு 3 இருக்கு. அப்போ இப்படி ஆகும்னா 2, 2, 4, 2 முன்னாடி வந்து இங்க லாஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ ஃபைனலா இங்க எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ நம்ம ரிட்டர்ன் என்ன பண்ணலாம்னா 4ன்னு ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எல்லா நம்பர்ஸையும் ஐட்ரேட் பண்ண போறோம். ஐட்ரேட் பண்ணிட்டு கரண்ட் எலமெண்ட் வந்து ஈக்குவல் டு வேலை இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்க நெக்ஸ்ட் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஃபார்வர்ட் மூவ் பண்றோம் ஒன் ஸ்டெப். பிளஸ் நம்ம என்ன நிறைய சைஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா. ஸோ நம்ம டெலீட் மீன்ஸ் ஒன்லி ஓவர்லேப் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஸோ இது கோட் பண்ணலாம். ஸ்டார்ட் லென்த் i is equal 0, i less than n, i plus plus. சப்போஸ் கரண்ட் எலமெண்ட் வந்து வேலைக்கு ஈக்குவலா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா i j less than n minus 1 j plus plus. நெக்ஸ்ட் இருக்க எலமெண்ட்லாம் ஒன் ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணலாம். ஸோ நம்ஸ் ஆஃப் ஜேல என்ன எடுத்து வைக்க போறா, நம்ஸ் ஆஃப் ஜே பிளஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டா நான் முன்னாடி மூவ் பண்றேன். ஸோ முன்னாடி மூவ் பண்றா ஓவர்லேப் ஆகுது. நம்ம டெக்னிக்கலி ரிமூவ் பண்ண முடியாது, நம்ம ஓவர்லேப் பண்ணா ரிமூவ் ஆயிடும். ஸோ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா சைஸ் ஒன்று ரெடியூஸ் ஆகும். பிளஸ் நம்ம ஐ மைனஸ் மைனஸ் பண்ணும். இங்க ஐ மைனஸ் மைனஸ் எதுக்கு பண்றோம்னா நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு 2, 3, 3, 4ன்னு இருக்கு. எனக்கு வேல்யூ வந்து 3ன்னு இருக்கு. எனக்கு இங்க 3ன்னு இருக்கா நான் என்ன பண்ணுவேன்னா இங்க 2 இந்த 3 நான் முன்னாடி மூவ் பண்ணிடுவேன். 3, 4 இங்க சம் எலமெண்ட்ஸ் இருக்கும். டேஷ் ஒரு எலமெண்ட் டெலீட் பண்ணிட்டோம். நான் நெக்ஸ்ட் ஐ பிளஸ் பிளஸ் பண்ணனா இந்த 3 நான் செக்கே பண்ண மாட்டேன், டேரக்டா இந்த 4க்கு போயிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்போஸ் நான் டெலீட் பண்ணா திரும்பி அதே இண்டெக்ஸ் 3 இருக்கான்னு ஒரு செக் பண்ணணும். அதுக்காக நான் அந்த ஐ மைனஸ் மைனஸ் பண்றேன். ஃபைனலா என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்னா n ரிட்டர்ன் பண்ணலாம். நான் இங்க ஏன் n மைனஸ் மைனஸ் பண்றோம்னா ஒரு எலமெண்ட் நம்ம டெலீட் பண்ணிட்டா அதே சைஸ் குறைஞ்சிரும். நம்ம எத்தனை எலமெண்ட் ரிமூவ் பண்றோமோ இப்போ 6 எலமெண்ட்ஸ் இருக்கு, 3 எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணா லாஸ்ட் n 3ன்னு இருக்கும். ஸோ நம்ம n 3ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். கமிட் பண்ணலாம். சப்மிட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து n ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் n டைம்ஸ் ரன் ஆகுது. உள்ளக்க இருக்கிற ஃபார் லூப் வந்து n மைனஸ் 1 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ டோட்டலா அப்ராக்சிமேட்டா என்ன ஆகும்னா n ஸ்கொயர் வரும். நம்ம இதோட ஆப்டிமைஸா போட முடியுமான்னு பார்க்கணும். இதோட ஆப்டிமைஸா போட முடியுமானா போட முடியும். நம்ம இதை வந்து இதோட ஆப்டிமைஸா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். டேக் எக்ஸாம்பிள் இப்போ அதே எடுத்துக்கோ. 2, 3, 2, 4, 3, 1ன்னு இருக்கு. இப்போ நான் வேலை வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா
ஈக்குவல் டு வேலா இருக்க நம்பர்ஸை மட்டும் நான் முன்னாடி ஃபார்வர்ட் மூவ் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நாட் ஈக்குவல் டு வேலா இருக்கிறத மட்டும் நம்ம ஃபார்வர்ட் மூவ் பண்ண போறோம். இப்போ எனக்கு வந்து ஃபார்வர்ட் இப்போ வந்து நான் இப்போ இந்த அப்ரோச் பண்ணா 2 பாயிண்டர்ஸ். ஒன்னு வந்து ஸ்லோ பாயிண்டர், இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர். ஃபாஸ்ட் பாயிண்டர் ஆல்வேஸ் மூவ்ஸ், ஸ்லோ பாயிண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ்ல மட்டும் மூவ் ஆகும். இப்போ நாட் ஈக்குவல் டு வேலான்னு பார்க்குறேன், ஃபால்ஸ். ஸோ நான் எனக்கு என்ன ஆகும்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் மட்டும் ஒரு ஸ்டெப் முன்னாடி மூவ் ஆயிடும். இப்போ நாட் ஈக்குவல் டு வேலான்னு பார்க்குறேன், ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணுவேன்னா இந்த வேல்யூ வந்து ஸ்லோ பாயிண்டர் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அங்க வச்சிருவேன். இப்போ எனக்கு எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா இப்போ 3 நீங்க மூவ் ஆயிரும். இப்போ ஸ்லோ பாயிண்ட் வந்து இண்டெக்ஸ் 1ல வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஆயிருக்கும். இப்போ ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் நான் சப்போஸ் ஸ்வாப் பண்ணேன்னா ஸ்லோ பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் மூவ் ஆயிரும். இப்போ ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க இருக்குன்னா இண்டெக்ஸ் 2ல இருக்கு. இப்போ நாட் ஈக்குவல் டு 2 பார்க்குறேன், ஃபால்ஸ். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். இப்போ நாட் ஈக்குவல் டு 2 பார்க்குறேன், ட்ரூ. ஸோ 4 இங்க வந்துடும். நான் இன்னொரு ஸ்டெப் இதை மூவ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பாயிண்ட் எங்க போகுது, நாட் ஈக்குவல் டு 1 பார்க்குறேன், ட்ரூ. இப்போ 2 பாயிண்ட் மூவ் ஆகும். நாட் ஈக்குவல் டு 1 பார்க்குறேன், ட்ரூ. இப்போ 2 பாயிண்ட் மூவ் ஆகும். இது வந்து அதே விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா ரிமூவ் ஆயிருச்சு. நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா ஒரு லூப்லேயே முடிக்க போறோம். ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ ஆஃப் என்ன இருக்கும். ஸோ இப்போ 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச்சா மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்லோ பாயிண்டர் இருக்கும், ஒரு ஃபாஸ்ட் பாயிண்டர் இருக்கும். ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒன்லி கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும்தான் மூவ் ஆகும். ஃபாஸ்ட் பாயிண்டர் ஆல்வேஸ் மூவ்ஸ். ஸோ இதான் 2 பாயிண்டர்ஸோட ஒரு பேசிக் கண்டிஷன். இதை நம்ம எப்படி கோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லென்த் கண்டுபிடிச்சிடும். நான் 2 பாயிண்ட் வச்சுருப்பேன், ஒன்று ஸ்லோ, இன்னொன்று வந்து ஃபாஸ்ட். தென் நம்ம என்ன பண்ண போனா ஃபாஸ்ட் வந்து லெஸ் தென் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபாஸ்ட் பாயிண்ட் ஆல்வேஸ் மூவ்ஸ்னு சொல்லிட்டேன். அப்போ ஃபாஸ்ட் பாயிண்ட் பிளஸ் பிளஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கண்டிஷன் செக் பண்ண சொன்னேன். என்ன செக் பண்ண சொன்னா நம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு வேலான்னு செக் பண்ண சொன்னேன். சப்போஸ் ட்ரூனா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்லோ பாயிண்ட் இருக்க இடத்துல இந்த வேல்யூவை மூவ் பண்ணிட்டு ஸ்லோ பாயிண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். நம்ம ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஸ்லோ பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 4 எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், கடைசியாக 4th இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ ஸ்லோ பாயிண்ட்ல வந்து எத்தனை கவுண்ட்னு அதுவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று ஸ்லோ பாயிண்டர், ஒன்று ஃபாஸ்ட் பாயிண்டர். ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒன்லி கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் மூவ் ஆகும். ஃபாஸ்ட் பாயிண்டர் ஆல்வேஸ் மூவ்ஸ். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்ட் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஆகுது. இந்த கண்டிஷன் என்னன்னா நாட் ஈக்குவல் டு வேலா தான் நம்ம ஃபார்வர்ட் மூவ் பண்றோம். மீட் பண்ணலாம். கமிட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளமோட இந்த சொல்யூஷன் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n நம்ம n ஸ்கொயர்ல இருந்து n க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்.